தளபதி விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்த நல்வாழ்த்துக்கள். சொல்லிக் கொள்றது தளபதியோட முரட்டு தம்பி பொல்லாதவன். ஓகேவா? நேற்று நைட்டு கரெக்டா 12 மணில இருந்து உலகம் உள்ள இருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்கள் நேசிக்கக்கூடிய நெஞ்சங்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவருக்கு பிறந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. திருவிழா கொண்ட மாதிரி வேற லெவல்ல கொண்டாடுறாங்க. பாக்குறதுக்கு ஒரு மனுஷன் இவ்வளவுக்குள்ள ஒரு அன்பை சம்பாதிச்சு வச்சிருக்காருன்னா அது பெரிய விஷயம். அதை பார்க்கும்போது இங்க நிறைய உள்ளங்களுக்கு எரியதான் செய்யும், எரிஞ்சிட்டே இருக்கு. சோ பின்னாடி வரேன். சோ ஃபர்ஸ்ட் நைட்டு 12 மணி அந்த ஒரு போஸ்டர் ஒன்று வந்துச்சுல்ல, ஒரு சும்மா ஒரு சின்ன ஒரு ட்ரீசர் மாதிரி ஜனநாயகம். அதை பார்த்த உடனே எத்தனை பேருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு கூஸ் பம்பா இருந்துச்சுங்கிறத முதல்ல கமல் தெரியுங்கப்பா. உண்மையிலேயே அந்த போஸ்டர் பார்க்கும்போது வேற லெவல்ல மரணமா கொலமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வேற லெவல்ல அது அப்படி உட்கார்ந்து மேல ஒரு ஸ்டில்லு டக்குன்னு பார்க்கும்போது இந்த ஆதி படத்துல ஒரு ஸ்டில் ஒன்று வரும். உண்மையிலேயே எனக்கு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த ஆதி படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா அந்த டைம்ல நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க. அந்த படம் வசூல் ரீதியா பெருசா வந்து சாதிக்கல. ஆனாலுமே வர்றா வர்றா ஆதி வந்தா தெரியும் சேதி வரி புள்ளி ஜாதி வணக்கம் வச்சேன்டா. சோ அது வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தோட முடியலதான் சாங்கே ஓடும் தியேட்டர்ல. அந்த படத்துல ஒரு ஃபைட் சீன் வரும். அதுல வந்து அந்த எல்லாரையும் வந்து அடிச்சு போட்டு வில்லங்கிட்ட போயிட்டு அது வரும்போது ஒரு சொட்டக் போட்டுட்டு வருவாரு. ஒரு ஒரு வீசி ஒன்று அடிக்கும். அப்படியே வந்து லாரில வந்து அவ்வளவு பேர் கொட்டுவாரு. சோ அப்புறம் அந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். எதிரி விட அல்லாமா ஆடலாமா ஆடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல பண்ணுவாரு. சோ அதை ரசிச்சு பார்த்திருக்கேன். சோ இப்ப இந்த ஸ்டில்ல பார்க்கும்போது டக்குனு அப்படி தோணுச்சு. ஆனா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே ரிலீஸ் ஆகும்போது முக்கியமா தியேட்டருக்காரங்க எல்லாம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கப்பா அதான் சொல்ல முடியும் 2026 என்ன ஆக போதோ. சரி, ஓகே. இப்ப ரசிக்கிற மாதிரி நம்ம பார்த்தாச்சு. தமிழை வச்சுக்கிற தலைவரா இந்த பிறந்த நாள் எப்படி இருக்கு, உலகம் எல்லாம் எப்படி வந்து கொண்டாடி இருக்காங்க, இதை சுத்தி நடக்கக்கூடிய இந்த அரசு பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது உங்களுக்கே தெரியும், எல்லா கட்சி தலைவர்களுமே பிறந்த நாள் கொண்டாடுவாங்க. அவங்களுடைய பிறந்த நாள ஒவ்வொரு விதமா ஒருத்தர் கொண்டாடுவாங்க. ஆனா தளபதி விஜய் அவருடைய பிறந்த நாள் எல்லாரும் விட ஸ்பெஷல் என்ன கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் எவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் கூட அதான் நேசிக்கக்கூடிய அந்த ரசிகர்களை தொண்டர்களை பிசிலட்டா குஞ்சுகள் சும்மா கட்டவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணுவான், வேற என்னப்பா பண்ணுவான் அப்படின்னு இவ்வளவு நாளா விமர்சிட்டு இருந்தாங்களே. சோ ஆனா இன்னைக்கு அந்த தோழர்கள் உலகம் உள்ள மக்களுக்கு நாங்க யாருங்கிறத காட்டிட்டாங்கப்பா. ஏன்னா ஒவ்வொரு இடத்திலும் அந்த அளவுக்கு, அதாவது அன்னதானம் வழங்குறது எல்லா கட்சியிலும் சில பேர் வழங்குவாங்க, இனிப்பு கொடுப்பாங்க. ஆனா இங்க ஒருபடி மேல போயிட்டு ரத்த தானம், தானத்திலே சிறந்த தானம், அன்னதானத்தை விட ரத்த தானம் 250 யூனிட் ஒரே நாள்ல கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம உடல் உறுப்பு தானம் பெண்கள் முன்னுக்கு வந்து ஒரு தொழில கொடுக்காங்க. சோ வேற எல்லா இடங்களும் தமிழ்நாடு முழுக்க போட்டி போட்டுக்கிட்டு பண்றதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே அவருடைய பிறந்தநாள் எதுக்கு நல்லதோ இல்லையே தெரியல. ஆனா அந்த மக்களுக்கு நல்லது போய் சேருதுப்பா. இப்பெல்லாம் ஒரு வயசானவங்க இருக்காங்க பாட்டி, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களால இவனா இப்ப ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அன்னதானம் கொடுப்பாங்க. சில இடங்கள்ல ஒரு தொழிலாம் பாத்தீங்கன்னா நேரடியாக அந்த பாட்டி, அதாவது நடந்து வர முடியாத அந்த வயதானவர்களுக்கு நேரிலே போய் கொண்டு கொடுக்குறாங்க. சோ இதெல்லாம் எவ்வளவுக்குள்ள ஒரு பெரிய விஷயம். சோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மனுஷன் அந்த மனுஷனுக்காக இங்க இத்தனை பேர் பாத்தீங்கன்னா, அதாவது மத்த கட்சியிலும் பண்றாங்க. ஆனா மத்த கட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காசு கொடுத்து பின்னாடி செலவு பண்ண வைக்கிறாங்க. அதுக்கு மட்டும் இல்லாம ஒரு போஸ்டிங். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரு தன்னார்வமாக, அதாவது பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் நேசிக்கக்கூடிய உள்ளங்கள் உலகம் முழுக்க இருக்கனால போட்டி போட்டி அவங்க ஒண்ணு மாறி பண்றதை பார்க்கும்போது இது ஒரு நல்ல விஷயம் தான். அப்போ அவரு இப்போ எல்லாரும் சொன்னா எல்லாரும் கேட்க மாட்டாங்கல்ல. அப்ப அதை சொல்லக்கூடிய இருக்கிற இடத்துல இருந்து ஒரு மனுஷன் சொன்னா, அப்ப அவர் வந்து இப்ப தளபதி விஜய் இவ்வளவுக்குள்ள இளைஞர்களை தன் கைவசம் அப்படி வச்சிருக்காருல்ல. அப்ப அவர் வந்து ஒரு நல்ல விஷயத்த பண்ணுங்கப்பா சொன்னா அப்ப இங்க ஒரு மாற்றமே, ஒரு அரசியல் மாற்றமே நிகழும்ல. சோ அதான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாருக்கும் இந்த அளவுக்கு செல்வாக்கு, மக்கள் செல்வாக்கு இந்த இளைஞர்கள் பண்ணலாம் எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது. அது தளபதி விஜய்க்கு இருக்கு. சோ அது எதனால கேட்டீங்கன்னா, ஆஸ் யூசுவல் வந்து அது படத்துல சினிமால நடிச்சு இவ்வளவுக்குள்ள ரசிகர் சம்பாதிச்சிருக்காரு. அந்த ரசிகர்ல கரெக்டான முறையில அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி நிர்வாகிகளா மாத்திருக்காரு. அதாவது இவ்வளவுக்குள்ள ரசிகர்களா இருந்த அந்த பசங்களை அப்படி ஒரு அரசியல் கட்சியை ஒரு அரசியலுக்கு மாத்தி அவங்க அரசியலை கத்து கொடுத்து வேற லெவல்ல கொண்டு போறாங்க போது ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பா பாக்குறேன். அந்த முன்னெடுப்பு காரணமாக தளபதி விஜய் அவர்கள் இருக்காரு அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய விஷயம். சோ இப்படி உலகம் முழுக்க எல்லாரும் கொண்டாடுறது இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அதாவது தோழர்கள் ரசிகர்கள் எல்லாமே கொண்டாட வச்சிருங்க. ஆனா இப்போ புதுசா மாற்று கட்சியை சார்ந்த அரசியல் கட்சி தலைவர்களே பாத்தீங்கன்னா முன் வந்து முதல் ஆளாக தளபதி விஜய் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நிறைய பேருடைய வாழ்த்துக்களை பார்த்தேன். சோ அப்ப வேற ஏதோ பிளான் பண்றாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சில பேர் விமர்சிச்சவங்க கூட முதல் ஆளாக வந்து தளபதி விஜய் வாழ்த்து சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு எல்லாராலையுமே உச்சுரோக்கப்படுறாரு. அதாவது தளபதி விஜய் அவர்களை தவிர்த்துட்டு ஒரு அரசியலே நீங்க இனிமேல் பேச முடியாது அப்படி ஒரு நிலைமை உருவாக்குறாரு. நம்ம நிறைய தடவை நம்ம வீடியோ சொல்லியிருக்கோம் உருவாகிறார். அப்படி இருக்கும்போது அவருடைய பிறந்தநாள் எவ்வளவுக்குள்ள ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குன்னு தமிழ்நாட்டுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஊர் முழுக்க எங்க போனாலும் கொடி, எங்க போனாலும் தோரணம் கட்டி, எங்க பார்த்தாலும் அன்னதானம் அப்படி வழங்கும் போது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க தளபதி விஜயோட பிறந்தநாள. சோ இது வந்து பாத்தீங்கன்னா பிறந்தநாள் வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடுறது, இப்ப அவரோட பிறந்தநாள மத்தவங்க எல்லாம் கொண்டாடுறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய பிறந்த நாளுக்கு அன்னைக்கு அதை பேஸ் பண்ணி நிறைய நல்ல விஷயங்கள் பண்றதை பார்க்கும்போது நல்லா இருக்குப்பா. சோ இந்த நேரத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச நினைக்கிறேன். ஏன்னா அதுக்காக தான் இன்னைக்கு நான் வீடியோ பதிவு போட்டேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ரிஷிவந்தம் தொகுதியில தளபதி விஜயோட பிறந்தநாளை முன்னிட்டு அங்கு உள்ள கட்சி தோழர்களும் பாத்தீங்கன்னா
அங்க நிலத்தட்ட உதவிகள் பண்றதா தடுக்கிற மாதிரி, அதாவது ஒரு போஸ்டரை கிழிச்சு, கட் அவுட் கிழிச்சு, அவங்க கூட வந்து அடிதடி தகராறு போய் அவங்களுக்கு ரத்த காயம் ஏற்பட்டு இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் எதுக்கு உங்களுக்கு எரியுது? ஏன் உங்க கட்சி தலைவருடைய பிறந்தநாள நீ ஒரு வருஷமா அடுத்த பிறந்தநாள் வர வரைக்கும் கொண்டாட தான் செய்றீங்க. என்ன மாதிரி அலப்பறை கொடுக்கீங்க? ஏன் தளபதி விஜய் அவருடைய பிறந்தநாள கொண்டாடினா உங்களுக்கு ஏன் எரியுது? அதுக்கே இடத்துல இருக்கீங்க. இது வந்து ரொம்ப தவறு இல்லையா? காவல்துறை எப்படி இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காங்க? அதாவது நாங்க மட்டும் தான் கொண்டாடணும் அப்படிங்கிற எதுவும் உங்களுக்கு சட்டம் போட்டு கொடுத்துருக்கா தமிழ்நாட்டுல? நீங்க மட்டும் தான் உங்க கட்சி தலைவர் மட்டும் தான் பிறந்தநாள கொண்டாடணுமா? வேற யாரும் அவங்க அதாவது எந்த வகையிலயாவது மக்களுக்கு இடத்துல பண்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா பரவாயில்ல. யாரையும் துன்புறுத்துற மாதிரி, எல்லாருக்கும் உதவி பண்ற மாதிரி ரத்த தானம் கொடுக்குறாங்க, உடல் உறுப்பு தானம் பண்றாங்க, ஏழை எளியவர்களுக்கு உணவு வழங்குறாங்க. இது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம், நல்ல முன்னெடுப்பு. அவருடைய பிறந்தநாள் முன்னிட்டு எத்தனை பேர் பசியாறி இருக்காங்க. சோ அப்ப எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்க. தளபதி விஜயோட பிறந்தநாள கொண்டாட கூடாதா? நிறைய இடத்துல நலத்திட்ட உதவிகளை பண்ண விடல. அதான் ஓப்பனா புஷியானந்த் அவர்களே தெரிவிக்காரு இன்னைக்கு பிரஸ் மீட்ல சொல்றாருங்க. இதுக்கு காரணம் திமுகன்னு சொல்றாரு. அதாவது அந்த ரிஷன் தொகுதியில அவங்க ரத்தம் வர வரைக்கும் அந்த காயப்படுத்தாங்கல்ல, அதுக்கு காரணமே காயப்படுத்தின திமுக காரங்க தான் அப்படின்னு சொல்றாரு. நிறைய இடத்துல நலத்திட்ட உதவியில பண்ண முடிய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. சோ இது எல்லா மீடியாக்களுமே பார்த்துட்டு தான் இருக்கீங்க, கவர் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஆனா இதை பத்தி பெருசா பேச முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜனநாயகமா? ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு கட்சி தலைவருடைய பிறந்தநாள எல்லா கட்சி தலைவர் தான் பிறந்தநாள கொண்டாடுறீங்க. அதான் தளபதி விஜயோட பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்கிறேன். சோ இதை வந்து பாத்தீங்கன்னா வன்மையா கண்டிக்கிறேன். சோ இது ஏன் நான் நேரத்தே சொல்லியிருந்தேன். அதை நான் எப்படி சொல்லி கண்டிக்கிறேன். தளபதி விஜயோட பிறந்தநாள்ல தளபதி விஜயோட ரசிகர்ங்கிற பேர்ல ஏதாவது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயங்களை பண்ணி உண்மையிலே தளபதி விஜய் கேடு விளைக்கிற மாதிரி அவருடைய இமேஜ் கெடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்ப எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு முடியும் போது தான் தெரியும் எங்க என்னென்ன விஷயம் நடந்துச்சுன்னா நம்ம பேசிருக்க நேரத்தில் கூட எங்க ஏதாவது நடக்கலாம். சோ எந்த ஒரு அசமயமும் யாருக்கும் ஏற்படாத வண்ணம் நல்லபடியா நடக்கும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய இடங்களில் இனிமேல் ஈவினிங் தான் பாத்தீங்கன்னா தளபதி விஜயோட பிறந்தநாள சீர் சிறப்பா கொண்டாடுறதுக்கு பிளான் தான் போயிட்டு இருக்கு. சோ ஒரு கட்சி தலைவருடைய பிறந்தநாள கொண்டாடுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எல்லா கட்சி தலைவரும் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது கிடைக்கிற மாதிரி இந்த ரத்த தானம் பண்றது, உடல் உறுப்பு தானம் பண்றது இதெல்லாம் வந்து பெரிய விஷயம். அதுக்காக நான் பாட்டு நினைச்சேன். நான் இது வரைக்கும் பார்த்தா தளபதி விஜய்க்கு எந்த ஒரு பிறந்தநாளுக்கும் வாழ்த்துலாம் சொன்னது கிடையாது. நான் யாருக்குமே பெருசா வாழ்த்து சொன்னது கிடையாது. இந்த தடவை முதலாக ஒரு அரசு கட்சி தலைவருக்கு பிறந்தநாள் சொல்லியிருக்கேன். அது தளபதி விஜய் அவர்கள் தான். சோ ஏன்னு கேட்டீங்கன்னா அதாவது எல்லா விஷயத்தையும் எல்லாரும் சொன்னாலாம் இங்க உள்ள எல்லாருமே கேட்க மாட்டாங்க. சோ எல்லாரும் கேட்கக்கூடிய இடத்துல தளபதி விஜய் இருக்காரு. அவ்வளவுக்குள்ள ஒரு இளைஞர் படை சேர்த்து வச்சிருக்காரு. சோ அந்த இளைஞர்ல ஒரு நல்ல விஷயத்துக்கு அவர் திருப்பி விட்டாரு, பயன்படுத்துறாரு அப்படின்னா வேற லெவல்ல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு அரசியல் மாற்ற நிகழும். நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரும். ஏன்னா எல்லார்கிட்டையும் இந்த அளவுக்கு ஒரு இளைஞர் படம் இல்ல. அதாவது கேட்டீங்கன்னா எல்லா இடத்துலயும் காசு கொடுத்தா நடக்கும். தளபதி விஜய் மட்டும் தான் சொன்னா செய்யற அளவுக்கு, அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம செய்யறதுக்கு அப்படிப்பட்ட ரசிகர்கள் தோழர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சோ அதனாலதான் இங்க உள்ள நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அது எரியுது. அதுக்காகவே எதிராக ஏதாவது ஒரு பண்ணணும்னு நினைச்சு கண்கன் கட்டிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சோ இவங்க என்னதான் பண்ணாலும் அவர்கிட்ட இருக்கிற அந்த அந்த நேசிக்கூடிய நெஞ்சங்கள்னு உலகம் முழுக்க இருக்காங்களா, அவங்களாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ நாமளே பார்த்துட்டு இருக்கோம். சோ பார்க்கலாம் இன்னும் வேற எந்த அளவுக்கு தமிழகத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் அப்படின்ட்டு. சோ இன்னைக்கு தளபதி விஜயோட பிறந்தநாளை முன்னிட்டு சார் நான் உங்ககிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ண நினைச்சேன். அதுக்காக இந்த வீடியோ பதிவு போட்டேன். இந்த வீடியோ பதிவு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? தளபதி விஜயோட பிறந்தநாளை முன்னிட்டு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ண தயாரா இருக்கேன். பாய்.